வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு Terrace Out. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் எவால்யூஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த டாபிக் பார்த்து தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எவால்யூஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நான் சொன்னல, இந்த எவால்யூஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்லலாம், இல்லை டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லலாம், இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் சொல்லலாம். இப்போ இந்த எவால்யூஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுக்கு நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புதுசாக பண்ணுறாங்க, எதுக்கு இந்த எவால்யூஷன் நடக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ஒரு வாட்டி எவால்யூட் ஆகும். அதாவது எவால்யூஷன்னா என்னென்னா, இப்போ மனுஷன் குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் அப்படி சொல்கிறோம், அது ஒரு எவால்யூஷன். அந்தமாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுக்கு மாறிட்டே இருக்குது, அதாவது மாறிட்டே இருக்குன்னா எப்படி எதுக்கு அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ விண்டோஸ் 7 இருந்தது, இப்போ என்னென்னா விண்டோஸ் 7 நீங்கள் வச்சிருக்கக்கூடாது, அது டோட்டலாகவே டிஸ்கனெக்ட் பண்ண போகிறோம், அது டோட்டலாகவே ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ விண்டோஸ் 10 வரைக்கும் வந்துருச்சு. அந்தமாதிரி விண்டோஸே அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. எதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்ட்டு ஒரு டவுட் வரலாம். அது எதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு சில டைம் பீரியட் அப்போ ஒரு சேஞ்சஸ் வரும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில். அந்த சேஞ்சஸ் என்னெல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் அப்கிரேட்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மெமரி எஃபிஷியண்ட்டாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு அப்கிரேட் கொடுக்கும் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கப்புறம் எப்படி பார்த்திங்கன்னா, நியூ டைப் ஆஃப் ஹார்ட்வேர்னால் இப்போ சாலிட் ஸ்டேட் ட்ரைவ்லாம் வந்திருக்கு, எஸ்எஸ்டி. அந்தமாதிரி எஸ்எஸ்டிலாம் உங்களுக்கு மேனேஜ் பண்ணி எந்த மாதிரி ஒரு எஃபிஷியன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதுக்கு அப்கிரேட் எடுத்துக்கும். அந்த அப்கிரேட்லாம் வந்ததுனால தான் எவால்யூஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நடக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு டைப் என்னன்னா நியூ சர்வீசஸ்னால், திடீர்னு ஒரு அப்ளிகேஷன் புதுசாக ஏதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே சப்போர்ட் ஆகாத மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அதுக்கும் உங்களுக்கு அப்கிரேட் வேணும். அந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு அப்கிரேட் இருந்தால் தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது நீங்களே உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். விண்டோஸ் 7 சில அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகாது, ஆனால் விண்டோஸ் 10 உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்தமாரி உங்களுக்கு இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இருக்கும் உங்களுக்கு. இந்த இதில் விண்டோஸ் பழைய வெர்ஷனில் ஒர்க் ஆகாது, அது விண்டோஸ் புது வெர்ஷனில் ஒர்க் ஆகும். அதனால தான் இந்த எவால்யூஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நடக்குது. இப்போ எவால்யூஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னெல்லாம் உங்களுக்கு ஸ்டேஜஸில் வந்தது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சீரியல் ஸ்டேஜுக்கு அப்புறம் சிம்பிள் பேட்ச் சிஸ்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் ஷேரிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரலல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்தமாதிரி இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த எவால்யூஷன் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அது எப்போவுமே நிற்காது, அது எப்போவுமே அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எவால்யூஷன். இதுதான் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எவால்யூஷனோட ஸ்பெஷலான திங்கு. அதாவது புதுசாக எந்த கண்டுபிடிக்க அதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்கிரேட் கொடுத்து உங்களுக்கு எவால்யூஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும். இதுதான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஸ்பெஷலான திங்கு. இந்த இது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குது, அதாவது சீரியல் ஸ்டேஜஸ், பேட்ச் சிஸ்டமு, அதுக்கப்புறம் மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுக்கு டைம் ஷேரிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுமாரி நான் சொன்னேன். அது எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி அதோட யூஸு என்னென்னா, அதுக்கு யூஸு என்னென்ன அட்வான்டேஜ், அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்தமாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அது பக்கத்தில் இருக்கிற பெல்லை உங்களை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.